2 லட்சம் 3 லட்சம் தான் போனது. இன்னைக்கு 40 லட்சத்துக்கு வந்துட்டு. என்னமா வேலை போறீங்க? வீட்டுக்கு வீட்டு நிற்கும் மண்டல் மாடு. இப்போ எல்லாம் வெளிநாட்டு போனது பிறகு ஏற்காட்டு போச்சு. அப்போ வசதி இல்லை. அப்போ இப்போ என்னடா அந்த வசதி திடீர்னு வந்தது? வெளிநாட்டு குடும்பத்தில் ஒரு போனால் காலம் தானே. மாட்டு வண்டியில் தான் வரிசைக்கு போகிறது யோசிச்சு பாருங்க. ஒரு 100-150 மாட்டு வண்டியில் போகும். அது போனவே இங்கே வார அளவுக்கு இந்தியா. அந்த காலத்துல எல்லாம் இப்படித்தான் மாட்டு வண்டியில தான் திருமண நிகழ்வு நடந்திருக்கும். அந்த நினைவுக்கு நாங்கள் ஒருக்கா போகணும்னா இதை செய்து பாருங்க. இதால போ சொல்ல அங்கால அவர் சொல்றார், டேய் நீ பேசாம இருறா, நீ பேசாம நான் சொல்றேன். 35,000. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இன்றைய நாளில் இந்த காணொலியில் ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற பன்னாகம் என்ற ஊரை உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். இந்த ஊரில் பார்க்குற ரசிக்க என்ன இருக்குது, இந்த ஊரில் வாழ்கிற மக்கள் எங்களோட என்னென்ன தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார்களோ அதையெல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். எனவே முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். இப்போ நான் நிற்கிற இந்த வீதி யாழ்ப்பாணம் மானிப்பாய் காரை நகர் வீதி. இந்த பக்கமாக இப்படியே திரும்பி போனால் காரை நகர் பொன்னால சந்தி போய் காரை நகருக்கு போகலாம். அதே மாதிரி இந்த பக்கம் போனால் மானிப்பாய் ஊடாக யாழ்ப்பாண நகர பகுதிக்கு போகலாம். இந்த பன்னாகம் என்ற ஊர் யாழ்ப்பாண நகர பகுதியில் இருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த வீதியாலே போகிறதுண்டா அன்னளவா 14 கிலோமீட்டர் பயணம் செய்தாலே யாழ்ப்பாண நகர பகுதியை சென்றடையலாம். இதில் ஒரு கடை இருக்குது பாருங்க. இந்த கடையில் தான் கடைசியாக பன்னாகம் என்று எழுதி இருக்குது. அதுக்கு அங்கால போகும்போது அது சித்தங்கேணி என்ற ஊருக்குள்ளே வருது. இந்த இடத்துல இருந்து இந்த பக்கமாக நாங்கள் பயணம் செய்ய போகிறோம். இந்த வீதியில் வலப்பக்கம் இருக்கிற ஊர் தான் பன்னாகம். திரும்பி பாருங்க, அதில் ஒரு வலப்பக்கத்தில் இருந்து ஒரு வாகனம் வருதில்ல, உந்துருளி பைக், அந்த ஒழுங்கைக்குள்ளே போய் அப்படியே சுற்றி பன்னாகம் என்ற ஊரை உள்ளுக்கு சுற்றி பார்த்து வரும்போது பிரதான வீதியினுடைய இந்த பக்கத்தை பார்த்து கொண்டு வர போகிறோம். விலங்கு தான் நான் சொல்கிறது. எனவே முழுமையாக பாருங்கோ. இப்போ நாங்கள் அங்கே பயணத்தை தொடங்கலாம். இந்த வீதியில் வலப்பக்கம்தான் பன்னாகம் என்ற ஊருக்குள்ளே வரும். சரியா? நாங்கள் இப்போ இதில் வலப்பக்கத்தால் ஒரு வீதி ஒன்று போகுது பாருங்க. இந்த வீதிக்குள்ளே குறுக்கு வீதிக்குள்ளே போக போகிறோம். இதில் எழுதி இருக்கிறது விசவத்தனை வீதி. சரி, இந்த ஒழுங்கைக்குள்ளே போவோம். நல்ல நெருக்கமான குடியிருப்புகள் இருக்கிற ஊர் தானே. எங்கே போகுதோ வானம். நிறைய குறுக்கொழுங்கைகள் போகுது. எல்லா குறுக்கொழுங்கைகளுக்குள்ளும் போக முடியாது. இதில் ஒரு கோயில் இருக்குது. இப்போ மேலே பாருங்க ஆலமரத்தை, பெரிய ஒரு ஆலமரம். சரி, 2 பக்கமும் பார்த்து கொண்டு வாங்க. வருங்காணிகளும் இருக்குது திக்கு திக்கா. இதில் ஒரு சன சமூக நிலையம் இருக்குது. ஸ்ரீமுருகன் சன சமூக நிலையம். ஐயா கதைக்கலாமா? எப்படி சுகம்? ஸ்ரீமுருகன் சன சமூக நிலையம். பன்னாகம் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? உங்களுக்கு என்ன பேர் ஐயாக்கு? தியாகராசா. உங்களுக்கு? தியாகராசா துரைராசா. சகோதரமா 2 பேரும்? உங்களுக்கு என்ன பேர்? அமிர்தலிங்கம். அப்ப நீங்க அரசியல்ல கன காலம் இருந்தீங்க என்ன? அந்த அமிர்தலிங்கம். ஓ, அவரா நீங்கள்? உங்களுக்கு எத்தனை வயது? எங்களுக்கு 74 வயசு. பிறந்த ஊரே பண்ணாங்க தான். எல்லாரும் எவ்வளவு கால நட்பு? இவ்வளவு பேரும் எல்லாம் ஒன்றா படிச்சாங்க. ஒன்றா படிச்சாங்க. 57ஆம் ஆண்டு பிறந்தாங்க. சரி சரி. அவர் 53ஆம் ஆண்டு பிறந்தவர். அப்ப சின்னல்ல மாங்காதங்க அடிபாடு பரவாயில்லைக்கு பிடிங்க சுட்டு சாப்பிடணும். இப்ப இந்த பன்னாவண்டு ஊருக்கு சிறப்புன்னா என்ன சொல்லுவீங்க? கோயில் இருக்கு. இங்கே கிராமத்து மக்கள் ஒழுங்குமுறை. எத்தனை கோயில் இருக்கும் இங்க? 4 கோயில் இருக்கும். அது சின்ன கோயில்கள். 2 கோயில் இது விசவத்தனையும்
வடக்கம்புரை முத்துமாரியம்மன் தான் எங்களை ஊருக்கு போய் பண்ணாகம் இல்லையா அது சொல்லிவிடும் இதான் எங்களோட குல தெய்வம் இவருக்கு தான் நாங்கள் பாத்தீங்களா செல்லவே 4:30 மணிக்கு தான் பூசை 1:00 மணி அடிக்கிறது 5 மணிக்கு பூசை செய்வார் ஐயா. அவங்க பழைய கால நட்புகளை பற்றி கதைக்கிறீங்களா? பழைய கதைகள் அந்த கதையை கதைக்கிறதுக்கு கேது நிறைய பேர் இல்லாம இருக்கும் என்ன மக்களை மோசம் போயிட்டாங்க. இப்ப இளம் மட்டங்களானே இப்ப எல்லாம் தனிப்பாட்டிகளானே ஏன்னா அப்படி மோசமா போச்சு கதை சூழ்நிலை அப்படியா வந்துடுது. இளம் மட்டங்கள் இல்லாமங்க இப்ப வசதி வந்தாலே செய்கிறது என்னங்க அப்ப வசதி இல்லை. அப்ப இப்ப என்னடா அந்த வசதி திடீர்னு வந்தது வெளிநாட்டு குடும்பத்தில் ஒரு போனா காணுதானே ஐயா. ஆனா ஐயா அப்படி நாங்க யோசிக்கணும் தானே. இப்ப குடும்பத்துல ஒரு ஆள் 5 பேர் இருக்கிறத ஒரு ஆள் வெளிநாட்டுக்கு போய் அந்த ஒரு ஆள் இந்த 4 பேருக்கும் சேர்த்து உழைக்குது இல்லை அந்த ஆளை பத்தி யோசிக்கிறேன் அதை பத்தி யோசிக்கிறேன் இல்லை இங்க இருக்கிறாங்க சிந்திக்கிறேன் இல்லை. பணம் வருகுது நாங்கள் மற்றவன் போல ஆடம்பரமாக வாழணும்னு தெரிஞ்சுக்கிற மொழிய அந்த பிள்ளை இந்த பிற்கால சீவியத்தை பற்றி நினைக்கிறேன். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி அனுப்புறீங்க எங்களை கண்டு நல்லா சாப்பிடறதுக்கு தின்னட்டுக்கு குடிக்கிறதுக்கு முடியும். நாங்கள் என்ன செய்கிறோம் அடுத்தவனை பார்க்குறோம். அவன் மோட்டர் சைக்கிள் எடுக்கிறான் மற்றவன் கார் எடுக்கிறான் அவன் ஆட்டோ எடுக்கிறான். அப்ப என்ன வசதி வருது வசதி வேற வேற இப்ப வெளிநாட்டுல ஒரு அண்ணா இருக்கிற இல்ல தம்பி இருக்கிறாருண்டா அவர் அனுப்புற காசை அவர் வந்து பாக்க நான் கொடுத்தது இவ்வளவு பயன்படுத்தி இருக்கான்னு யோசிக்கிற மாதிரி இருக்கணும். ஆனா அங்க இங்க அப்படி குறைவு முக்கா திட்டமும் வீழ்ச்சியில காத்திட்டங்கள் தொழில் முயற்சி ஏதாவது செய்யலாம் என்ன ஆடம்பர வாழ்க்கையை குடிக்கல. இப்ப எப்படி போட்டி சொல்லுங்க பாப்போம். நீ உழைச்சு வாழ்வியா நான் உழைச்சு வாழ்வியான்றது இல்ல. உண்ட அண்ணா அனுப்புற காசுல நீ நல்லா வாழ்வியா இந்த அண்ணா அனுப்புற காசுல நான் ஆடம்பரமா வாழ்றது அந்த போட்டி தான் போகுது. போய்கொண்டிருக்கு அவன் தொழில் அண்ணா உழைக்கிறாரு அதே மாதிரி நாங்களும் உழைச்சி நல்ல முன்னேற்றம் வரவணுன்ற சிந்தனைகள் ஒரு குறுகிய மனப்பான்மையா போய் இனச்சனத்தை பார்க்கவே இல்லையா. ஒரு சபை சந்தி இது இப்போ கல்யாணம் ஒரு செய்கிறாங்க அங்க போனாலும் மதிப்பு தெரிவு இல்லை. பெரியப்பா சித்தப்பா மாமா மாமி எல்லாமே உட்கரிச்சு வேறங்க இங்க வந்தியில இருந்து நினைப்பேன். இப்போ கூட்டாளி முறையில் ஃப்ரெண்ட்ஷிப்பில் போய் கொண்டிருக்கு. 74 வயதாக போச்சு. என்ன படிப்பிச்சு ஆசிரியருங்க வராருன்றா இதில் இருக்க மாட்டோம். எழுப்பி போயிட்டு வந்தாங்க அவ்வளோத்துக்கு மரியாதை தகப்பந்தாய்க்கு மரியாதை கொடுக்கணும். இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் எங்களுக்கு வசதி வேறு நாங்கள் வெளிநாட்டு சோபு வாழ்க்கைக்காக முதியோர் இல்லங்களில் கொண்டு போய் எங்களோட அப்பா அம்மாவை கொண்டு போய் விடுறோம்மா அதுல கூட கஷ்டப்பட்டு எங்களை வளர்க்க கொள்ள எங்க போய் முடியப்பா. என்னடா இப்ப இந்த வெளிநாட்டு காலம் கூட எவ்வளவு காலத்துக்கு அங்க இருக்கிறாங்களே இங்க அனுப்புவேன் மட்டும் கூட தெரியாது. அவன் பிள்ளைகள் இங்க அனுப்புமான்றது சந்தேகம் தானே. ஆனா அப்படி இருக்க வார காசம் சரியா இங்க பயன்படுத்திக்கொள்ளும் அந்த அளவுக்கு இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வெளிநாட்டு பணத்தால பொருளாதாரம் பெரிய உச்சத்துல இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது. அந்த வெளிநாட்டு வீழ்ச்சி வந்ததுக்கு பிறகுதான் நீங்க பெரிய வரமே வாழியலாத நிலைமையில எந்த இடங்களில் காணிகள் 2 லட்சம் 3 லட்சம் தான் போனது. இன்னைக்கு 40 லட்சத்துக்கு வந்து வேலைப்பு காணி. இவ்விடத்துல 40 லட்சம் கொண்டா பாருங்களேன் 2 லட்சத்துக்கு தேடுவார் வந்தது. நாங்கள் கல்யாணம் செய்ய 2800 ரூபா வித்த பவுன் இன்னைக்கு என்ன 3 லட்சத்துக்கிட்ட வந்துட்டுது. அப்போ பாருங்க எத்தனை உடம்புல வந்துட்டு. இப்ப இங்க வாழ்ற மக்கள் வாழ்வாதாரத்துக்கு என்ன வழிகளை பின்பற்றார்கள்? தோட்டங்கள் என்னென்ன பயிர்கள் இங்க கூட செய்யும்? இங்க பிரக்கன் எள்ளு பயறு உளுந்து கடலை மற்ற மிளகாய் கத்தரி வெங்காயம் அதெல்லாம் இங்கே செய்கிறாங்க. சரி ஐயா நன்றி மெனக்கெட்டங்களோட கதைச்சதுக்கு நன்றி. பெரிய கோயில் தான். கட்டட வேலைகளும் நடந்து கொண்டிருக்குது. முருகன் கோயில் தம்பி எப்படி சுகமா இருக்கிறீங்களே? வாங்க 2 கதை இப்போ
தம்பிக்கு என்ன பேர்? டிலா எங்கே படிக்கிறீங்க? பண்ணாமேடா எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? முதலாம் ஆண்டு என்ன உங்களுக்கு பாடம் பிடிக்கும்? தமிழ் தமிழா? ஆ. ஸோ நல்ல பிள்ளை. தம்பி என்ன பேர்? திருசான் திருசான். எந்த பள்ளிக்கூடம்? மேகண்டா இதில் எல்லாரும் அதே பள்ளிக்கூடம் தானே? எத்தனையாம் ஆண்டு நீங்கள் படிக்கிறீங்க? 3 என்ன பாடம் உங்களுக்கு பிடிக்கும்? தமிழ் என்ன வர போகிறீங்க? விஞ்ஞானி விஞ்ஞானி. விஞ்ஞானியாக வரப்போகும் மாணவனை பார்த்து நாங்கள் பெருமைப்படுகிறோம். நீங்கள் என்ன வர போகிறீங்க? ஆ, டாக்டராக வர போகிறீங்களா? வடிவாக படித்து டாக்டராக வருவான் சரியா? தம்பிக்கு என்ன பேர்? நதிலன் நதியில் எந்த பள்ளிக்கூடம்? அதே பள்ளிக்கூடம் தானே? என்ன பாடம் பிடிக்கும்? கணிதம் கணிதம் பிடிக்கும். என்ன வர போகிறீங்க? இன்ஜினியர் போய் சொல்கிறீங்க நீங்கள். சும்மா சொல்ல தானே வரல அவருக்கு. என்ன வர போகிறீங்க? இன்ஜினியராக வருவீங்க உறுதியா? கைதான் 3 பேர் மஞ்சாமன் 3 பேர் மஞ்சாமாண்டா. எழுதியாச்சு அப்புறமே பெருசில் நேற்றில் எழுதுனது முந்தின நாள். எத்தனை பேரும்? 180 சரி. தம்பிக்கு என்ன பேர்? கிசான் கிஷான். நீங்கள் 5ஆம் ஆண்டு. உங்களுக்கு பிடிச்ச பாடம்? கணிதம் கணிதம். என்னவா வர போகிறீங்க? அவன் உண்மையாக சொல்கிறானே மனதில் உண்மையாக அப்படியே வர போகிறீங்க? ஏன் அதில் உங்களுக்கு ஆர்வம் வந்தது? எனக்கு ஓட விருப்பம் சும்மா ஓட வேண்டு விருப்பமா இல்லை அது 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 சார்ந்து படித்து கொள்ளணுமென்ற ஆர்வமா? படிக்கணுமா? வீட்டை சொல்கிறீங்களா பைலட்டாக வர போகிறேன்ட்டு? அதுக்கு என்ன சொல்கிறது? நீ வரலாம்னு சொல்கிறியா? சில பேர் சொல்லுவீனுமில்ல, இல்லை டாக்டராக வரணும் இல்லை இன்ஜினியராக வரணுமெண்டு. அவங்க உங்களை விட்டு ஏற்றுக்கொள்ளணுமா? அப்படியா? அப்போ நான் உங்களை பைலட்டாக பார்க்கணும் சரியா? நீங்கள் ஓடிக்கொண்டு போய்க்கிறேன் கீழே பார்ப்பேன். பைலட்டுன்னா இது கப்பல் கடலில் போடுற கப்பல் ஓடுறதா? அட விமானியா? எனக்கு தெரியாம போச்சு. தம்பிக்கு என்ன பேர்? என்ன பேர் தம்பி? என்ன பள்ளிக்கூடம்? நீங்கள் எத்தனையா ஒன்று படிக்கிறீங்க? 5ஆம். என்ன பாடம் பிடிக்கும் தம்பிக்கு? நீங்கள் என்ன வர போகிறீங்க? சரி இங்கே அப்பா வரேன் சரி இங்கே வடிவா படித்து முன்னேறுங்க. ஆக்களை பார்த்தீங்களே, நான் இப்படி இந்த மாதிரி நண்பர்கள் பின்னேரங்களில் விளையாடி பார்க்குறது மிக குறைவு. எல்லாருமே ஒரு மிதிவண்டியில் தங்களுக்கு பிடிச்ச மாதிரி சுற்றி அடித்து கொண்டு போயிடும். அவர் நல்லா கதைக்கிறான் அந்த தம்பி. இதில் கேணி இருக்குது. அப்படியே பாருங்கோ முருகன் கோயில். இந்த வேலை பார்க்கவே ஆசையாக இருக்குது. கோபுரத்துக்கு முன்னுக்கு எனக்கு கண்டா வெளிச்சமாக எரியும் போல இருக்குது. அடுத்தது இதில் ஒரு மரம், இதுக்கு கீழே முருகன் வேல் வைக்கப்பட்டதுக்கு. இந்த கோயிலுக்கு முன்னுக்கு தோட்ட வழி. எனக்கு ஆசையாக இருக்கடா. முருகன் கோயிலில் நாங்கள் 5 நண்பர்களை சந்தித்தோம். பாருங்கள், மகிழ்ச்சியாக பயணித்தது. இதால் இப்படியே போவோம். நல்ல வீதி அமைப்பு. அடுத்தது நெருக்கமான வீடுகளை பார்க்க முடியுது. பூனை குறுக்க வச்சது என்ன செய்யலாம் தெரியும். இப்போ வேலை பக்கம் போவோம். வேலை பக்கம் போய் வருவோம். நாங்கள் பார்த்த அந்த முருகன் கோயில் பண்ணாகம் தெற்குக்குள்ளே வருது. அப்படி தான் எழுதியிருக்கு. அதில் கூகுள் வரைபடத்தில் எழுதுனதை சொல்கிறேன். பார்த்தீங்களா, நல்ல நெருக்கமான குடியிருப்பு. வேலை பக்கம் அப்படியே போய் வருவோம். வீதியினுடைய 2 பக்கமும் பார்த்து கொண்டு வாங்குவோம்.
நல்லா இருக்கு இந்த இடம். எனக்கு என்ன வேற ஊருக்கு போகுது போல நடக்கு. பன்னாகத்தை தாண்டி வந்துட்டோம். இப்போ நாங்கள் திரும்ப இதால் போய் அதில் வர சந்தியால் வேலை பக்கம் திரும்பி போவோம். சரியா, பன்னாகம் 6ஆம் ஒழுங்கை, இதுதான் 6ஆம் ஒழுங்கை. அப்படி இதால் போவோம். இதில் ஒரு கோயில், ஆலமரத்துக்கு கீழே ஒரு அழகான கோயில், சின்ன குட்டி கோயில். சரி, இப்போ இடப்பக்கம் போகலாமா? நாங்கள் என்ன செய்வோம்னா இந்த வேலை பக்கம் போடப்படாத வீதியூடாக போய் வருவோம். சரியா, ஏன்னா வீதி போடப்படாமல் இருந்தால் தான் அதில் நிறைய இடங்கள் இருக்குது. தோட்ட வழிகள் எல்லாம் போடப்படாத வீதியூடாக போனால் தான் பார்க்கலாம். பனை வழிகளும் கூடவா இருக்குது. திக்கு திக்காக தான் இருக்குது, ஆனால் கூடவா இருக்குது. வேலையை ஒழுங்க போதும். ஆனால் நாங்கள் இதால் போய் வருவோம். இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது, சின்ன கோயில். இப்போ என்ன சொல்கிறேன்டா, சிலது நாங்கள் பன்னாகத்தை தாண்டியும் வந்திருக்கலாம். ஆனால் பாருங்கோ, நாங்கள் சுற்றி சுற்றி காட்டும்போது சில வீதிகளூடாக போகைக்க தம்பி இது பன்னாகத்துக்குள்ளே வராதுன்னு நீங்கள் சொல்லலாம். அதனால நாங்கள் சுற்றி பார்க்க அதை காட்டிக்கொண்டு போகிறோம். அதுதான் சந்தை. பன்னாகத்தில் மிக நெருக்கமான குடியிருப்புகள் இருக்குது மக்களே, நான் பார்த்த வரைக்கும். சில வேளைகளில் சுழிபுரத்துக்குள்ளே வந்த மாதிரியே இல்லை. எனக்குண்டா வேலை பக்கம் சுழிபுரம்னு தான் நினைக்கிறேன். இப்போ நாங்கள் போய் பிரதான வீதியில் வர போகிறோமே. இப்போ நாங்கள் இடப்பக்கம் போக போகிறோம். சரி, நாங்கள் இப்போ பிரதான வீதிக்கு வந்துட்டோம். இந்த பிரதான வீதியில் இடப்பக்கம் பார்த்து கொண்டு வாங்கோ. இடைக்கிட பிரதான வீதியை காட்டுறேன், மற்றபடி இந்த பக்கத்தையே பார்த்து கொண்டு வாங்கோ. இதில் சுழிபுரம் மட்டும் தான் எழுதியிருக்கு. இதில் வெறுங்காணிகள் இருக்குது தான். ஆனால் இந்த வீதியோரத்தில் இருக்கிற வெறுங்காணிகள் எனக்கு தெரிஞ்சு 60 லட்சத்துக்கு மேலே வருமென்று நான் நினைக்கிறேன். ஏனெண்டா சாதாரணமாக உள்ளுக்கே 40 லட்சம் போகுதுன்னு ஒரு ஐயா சொன்னவர் எங்களுக்கு. இதில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது, பன்னாகம் மெய்கண்டான் மகா வித்தியாலயம். சரியா, அதில் நாங்கள் சந்தித்த தம்பியாக்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் தான் படித்தவர்கள். பாருங்க, நிறைய கடைகள் பூட்டி இருக்குது. இந்த இடம் முதல் ஒரு நகரமயமாதல், ஒரு நகர பகுதி மாதிரி இருந்திருக்கும். இப்போவே சாதம் அப்படி தான் தெரியுது, குட்டி நகர பகுதி மாதிரி. பெரிய அளவான பின்னடைவு, போர் சூழல்கள் எல்லாம் இல்லையெண்டா இந்த இடம் இன்னும் பெரிய அளவான நெருக்கத்தோடு இருந்திருக்கும். இந்த கடைகள் பூட்டித்தான் இருக்கா திறந்திருக்கான்னு எனக்கு தெரியலை. பாருங்க, வீதியோர வீடுகளெல்லாம் நல்ல வடிவாத்தாங்க. பாருங்க வீடுகள், ஒரு உணவகம் ஒன்று இருக்குது, போய் சாப்பிடவும் போல தான் இருக்குது. சரி, இப்போ நாங்கள் காணொளி ஆரம்பித்த இடத்தடிக்கு வந்துட்டோம். அந்த இடத்த ஆரம்பித்து இந்த ஒழுங்கைக்குள்ளால் தான் போனாங்க. திரும்ப ஏன் தம்பி இந்த ஒழுங்கைக்குள்ளே போகிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். ஏன் போகிறேன்டா, இப்படியே போய் இடைக்குள்ளே திரும்ப போகிறேன். அப்படியே தொங்கல் வரைக்கும் போக தேவையில்லை, இருக்கேன் போய் வந்துட்டோம் தானே, அதனால இடைக்குள்ளே திரும்ப போகிறோம். இனி நாங்கள் நேராக போவோம். நேராக போய் இருக்கிற குறுக்கொழுங்கைகள் ஊடாக பயணம் செய்வோம். சரி.
எல்லா குறுக்கொழுங்கைக்குள்ளேயும் போக இயலாது மக்களே, உங்களுக்கு விளங்கும் என்று நான் நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா, முன்பு இப்படித்தான் நுழைவாயிலே ஒரு கூரை அமைப்பு போட்டிருப்பாரு. இப்போ நாங்கள் வேலை பக்கம் போகிறோம், இட பக்கம் போனால் சந்திக்கு போகலாம், அதாவது பிரதான வீதிக்கு போகலாம். நாங்கள் அங்கே போக தேவையில்லை, இதால் போவோம். இந்த வீதியினுடைய 2 பக்கத்தையும் பார்த்து கொண்டு வாங்குவோம். இதுக்குள்ள ஒரு குறுக்கொழுங்கு போகுது, அப்படியே போய் சுற்றி கொண்டு வருவோம். சரியா, அதில் நெருக்கமான குடியிருப்பதில் ஒரு கோயில் இருக்குது, பன்னாகம் கிராம அபிவிருத்தி சங்கம். பார்த்தீங்களா கடதாசி பூ. இப்போ கடதாசி பூ பார்க்குறதே குறைவு. முந்தி ஒவ்வொரு வீட்டிலையும் வாசல்லையுமே கடதாசி பூ மாதிரி நிற்கும். ஆனால் இப்போ குறைஞ்சிடுது, இல்லையண்டு இல்லை, குறைஞ்சிடுது. இதில் ஒரு சந்தி இருக்குல்லாம், இதை பன்னாகம் சந்தி என்று போட்டிருக்கிறார்கள். இதில் இருக்கிறது ஞாபகார்த்தம் பொன் சிதம்பரநாதன் நாங்களும் இருக்கிற கட்டு. இல்லை கொஞ்சம் இருந்து பார்ப்போம். நீங்கள் அவதானித்து பாருங்கள், முன்னைய காலங்களில் பெற்றும் சுமையோடு வந்தவர்கள் இதில் அமர்ந்து போகிறதுக்கு ஏற்ற மாதிரி இதை கட்டியிருக்கா, இல்லை வேறு எதுவும் தேவையோ தெரியலை, அப்படியே தான் இருக்கும். இதிலேருந்து ஊர்க்கதை கதைக்கிற மாதிரி ஒரு காணொளி இருக்கும். ஒரு பெரிய ஐயா என்ன மாதிரி ஊர்க்கதையில் இப்படி போதாம் அப்படி போதாமன்னு அந்த ஊர்க்கதையை பற்றி கதைக்கிற மாதிரி இருக்கணும். விசவத்தனை வீதி. இப்படியே போனால் அந்த முருகன் கோயில் அடிக்க போகலாம். நாங்கள் இப்போ இதால் போவோம். அதுக்குள்ளே போனாங்க. இப்போ என்ன செய்வோம்னா இதால் எப்படியே சுற்றி போவோம், சுற்றி இதுக்குள்ளே போவோம். அந்த இதில் பார்த்தீங்களா, எனக்கு அந்த மாடு தண்ணி குடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கட்டு கட்டியிருக்கு. முதல்ல இப்படி தான் எல்லா இடத்தையும் தொட்டி காட்டியிருக்கு. அடுத்தது இந்த வீட்டினுடைய மதிலினுடைய கல்லில் பாருங்க, முருங்கை கல்லுன்னு நினைக்கிறேன், முருகைக்கல். அடுத்தது இந்த பாருங்க, நான் முதல் சொன்ன மாதிரி கூடுதலான வீட்டு பழைய வீட்டு நுழைவாயில் பார்த்தா இப்படி தான் இருக்குது. அதாவது ஒரு கூரை அமைப்பு போட்டிருக்குது. பாருங்க, ஒரு குட்டி மாளிகை கட்டி கொண்டிருக்கிறாங்க, நல்ல வடிவாக இருக்குது. இந்த தாண்டி வர அடுத்தது இந்த இடத்துல இருக்குது. அருமையா இப்படி தான் இதுலேருந்து தான் ஊர்க்காக வைக்கிறது. முந்தி ஆசையாக இருக்கு, என்ன தலையணை இருக்கிற மாதிரி அதில் கட்டியிருக்கு அந்த இதான். நாங்கள் இந்த ஊரில் இது வரைக்கும் பயணித்த வீதிகளூடாக வந்த நேரத்தில் இதை மாதிரி நிறைய நுழைவாயில்களை பார்த்துருக்குறோம். இந்த ஊருக்குரிய சிறப்புக்குள்ளே இதுவும் இருக்குது. சரி, இதால் போனால் நாங்கள் ஏற்கனவே போன குறுக்கொழுங்கைக்கு போகலாம். ஆனால் நாங்கள் இப்போ இந்த வீதியால் போவோம். நேராக போய் அதில் வார இடப்பக்க வீதியால் திரும்புவோம். இதில் இருக்கிறது சுழிபுரம் கிழக்கு அமெரிக்க மிஷன் தமிழ்கலன் பாடசாலை. அப்படி தான் பள்ளிக்கூடம். அதில் போய் இடம் சுழிபுரத்துக்குள்ளே தான் வரும். நான் பார்த்த அந்த பள்ளிக்கூடம் இருக்குல்ல, அது சுழிபுரம் பன்னாகத்துக்குள்ளே வராதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நாங்கள் வரும்போது இந்த இடங்களை சுற்றி காட்டிக்கொண்டு போகிறேன்னு இல்லை. நான் இது வந்த இடம் தானே. நான் இப்படி போய் ஒரு சந்தி வரும்போது அதில் இடப்பக்கம் திரும்புவோம். பேடாங்க சந்தை பகுதிக்கு போய் இதால் போவோம். இதுக்குள்ளே இருக்கிறது வலிகாமம் மேற்கு பிரதேச சபை பொதுச்சந்தை சத்தியக்காடு. இது உள்ளூர் சந்தை, ஒரு உங்களுக்கு இருக்கிற சந்தை நல்ல கலகலப்பாக தான் இருக்கும் காலை வேளையில்.
சரி, இப்போ நாங்கள் இதால் போவோம், இப்படியே பயணம் செய்வோம். நீங்கள் பாருங்கள், அந்த பழைய வீடுகள் கைவிடப்பட்ட நிலையில் தான் கூடுதலாக இருக்குது. இப்போ இதுக்குள்ளே காணி வெறுங்காணிகள் கூடவே இருக்குது மக்களே. யாராவது காணி வேண்டுமா வந்து விசாரித்து பாருங்க. மயங்கி விழுந்தா அதுக்கு நாம் பொறுப்பு இல்லை, எப்படியும் விலை கூடவா தான் இருக்கும். எங்கே காணி வறுமையாக இருக்கோ அந்த இடத்த காணி விலை கூடன்னு அர்த்தம். இப்போ முந்தையண்டா அப்படி அர்த்தம் இல்லை, இப்போ அப்படி தான் அர்த்தம். மெய்கண்டான் பாடசாலை ஒழுங்கு இருந்து இதுக்குள்ளாலையும் போகலாம். எவ்வளோ வாங்கி வறுமையாக இருக்கு. வேலை பக்கம் நாங்கள் இதால் எந்த ஒழுங்கைகளோ நிறைய ஒழுங்கைகள் இருக்குது. நாங்கள் மேலோட்டமாக அந்த ஒழுங்கைகளை காட்டி கொண்டு விடைபெற போகிறோம். நிறைய பேர் என்னட்ட சில ஊர்களை சுற்றி காட்ட சொல்லி கேட்பார்கள். நான் அதில் பன்னாகமும் இருக்குது, பனிப்புலமும் இருக்குது. அது இல்லை இதுக்குள்ளேயுமே அந்த நுழைவாயிலில் கூரை அமைப்பு இருக்குது. அதில் ஒரு ஐயா இருக்குது, அவரை கேட்டு பார்க்கலாம். ஜாலங்களை போகலாம். நாங்கள் இப்போ இந்த வீதியால் போவோம். இது என்ன இதுக்காக? இது அரை மண்டா மழை பெய்தா கொண்டா இதை தங்கி நிற்பிடும். நான் இப்போ இந்த ஊரை தான் சுற்றி பார்க்குறேன். நிறைய இருந்தது இப்படி. அதில் இருக்கு அந்த தண்ணியிலும். இதுக்குள்ளே வீடு இருந்ததா முதல்? வீடு இருந்தப்போ இடிச்சு போனோம். இப்போ நாங்கள் வேண்டியது இங்கே காணிவில் என்ன போகுது? இஞ்சியோ இது இப்போ 10 லட்சம் வைக்கிறோம். நாங்கள் வேண்டிய 3 லட்சம். நாங்கள் இப்போ 2001 பண்ணாங்க. அங்கே அந்த அங்காளியெல்லாம் 40 லட்சம் எல்லாம் போகுதுன்னு. சவாரி மாடு கொடுக்குற மாதிரி இருக்கா? சவாரி மாடு ரெண்டு வண்டில் பூட்டி ஓடுறதுக்கு அவுக்கலாமா? அங்காளியா அன்னைக்கு பார்க்கலாமா? வண்டியில் என்ன விலை ஐயா? இப்போ புது வண்டியில் 2.3. 2.3. இப்போ எங்கிட்ட பெரிய வடக்கன் மாடல் நிற்கிது. நாங்கள் சாமர்த்தியோட ப்ரோக்ராமுக்கு அதுக்கெல்லாம் ஏற்றி இறக்குறோம். சரி. இந்த வண்டியில் என்ன இப்படி வண்டில்? இது பெரிய வண்டில். இப்போ நல்ல வடிவா வேலை இது எடுக்கிறா 1 லட்சம் ரூபாய்க்கு வண்டில். அவங்க தனி பேர் பவனியால் வண்டி விட்டுறீங்க. பெரிய வண்டியில் என்ன வலிச்சு வாணிச்சு அடிச்சா பல வண்டி இருக்கும். புதுசாக வாணிச்சு அடிச்சு தருவாங்க. இப்போ பெயிண்ட் எல்லாம் அடிச்சு அடிச்சா புதுசு மேய்க்கிறாங்க. முழுமையாக இப்போ எல்லாம் செய்து எடுக்கிறேன்டா அவ்வளோ வரும். இது 1.5 லட்சம் இது வண்டி. இந்த முழுமையாக 1.5 லட்சம் இதுண்ட விலை. புதுசாகவே செய்யணுமே இது? புதுசாக செய்விக்கிறோம் நாங்கள் ஒரு வண்டியில் எங்களுக்கு. ஏன்னா இந்த கல்யாண ப்ரோக்ராமுக்கு பொம்பளை அப்படியே ஏற்ற போகிறோம் நாங்கள். சரி அதுக்காண்டி கொண்டு போகிறதுக்காண்டி. உங்களோட தொடர்புன்னு சொல்லிவிட்டீங்கன்னா யாராவது கல்யாண வீடுகள் செய்தால் உங்களோட தொடர்பு கொள்ளையும் சொல்லிவிடுங்க. 6 15 39 785. சரி, மாட்டு வண்டி இல்லை நீங்கள் பொம்பளை அப்படியே தானே அறிவிங்க. நாங்கள் வருவோம். இந்த ஐயாவோட தொடர்பு கொண்டா நான் வருவோம். சரி, அதுக்கு என்ன மாதிரி செலவுகள்? என்ன மாதிரி அது ரேட்டு? நாங்கள் கிட்டாண்டா சித்தங்கனி போனால் 15,000 ரூபா. அந்த சரி, மற்ற உங்களுக்கு அரியாலையே போனால் 35,000 ரூபா. அந்த இடத்தை பொறுத்து தானே, போகிற தூரத்தை பொறுத்து. எவ்வளவு வரைக்கும்டா நீங்கள் செய்வீங்க? ஏனண்டா இப்போ மாட்டை துன்பப்படுத்தலான்னு யோசிப்பீங்க. நீங்கள் நேரத்தை சொன்னீங்கன்னா தூரமாண்டா அப்படியே அப்புறம் 3 மணிக்கு பூட்டி விட்டுருவோம். அப்படியே உங்களோட 6 மணிக்கு அங்கே நிற்கும். ஞாயிற்றுக்கிழமை திண்ணை போனாங்க மஞ்சள். சரி. பாலமுரு. பாலம். அது முந்தைய டவுன் எல்லாம் சுற்றி வரோம் இல்லை 3 நாளைக்கு. இப்போ கோயிலை மட்டும் சுற்றுறோம். ஏன்னா ரவி அதான் கல்யாண வீடுன்னு சொன்னால் அது அந்த தூரங்களை பொறுத்து நீங்கள் சோடிச்சு வரண்டா பூ மாலையால். இப்போ நீங்கள் சோடிச்சு கொண்டு போக மாட்டீங்களா? நாங்கள் சோடிச்சோம். நாங்கள் வச்சு அவை தான் சோடிச்சு விடணும். அவை தங்களுக்கு ஏற்ற மாதிரி சோடிக்கணும். அரியாலைக்கு ஐயாக்கள் கல்யாணம் செய்தவை 5 வண்டல் மாடு கொண்டாங்க. குதிரை வண்டலும் வந்தது. 5 வண்டல் மாடலும் பொம்பளை மாப்பிள்ளை தேதப்பன் தாமியன் மனுஷி ஏறி வந்த ஒரு வண்டியில் பொம்பளை மாப்பிள்ளை வந்து நல்ல பெரிய மாடு வடக்கன் இவ்வளோ ஒம்புவாள். அப்போ அது வடிவுக்காண்டி அதில் ஏறி வித்தியாசமாக இருக்குமே. வித்தியாசம். அந்த பழைய காலத்துக்கு நாங்கள் ஒரு போய் வரலாம். அங்கே சித்தங்கனியில் அந்த பழைய தேமாமன் முறைன்னு சொல்லி பிலாக்குல வாழைக்குல தூக்கி 2 கிடையா முன்னுக்கு நடத்த மாமன் வண்டில் விட்டு தேமாமன் எங்களோட வண்டில் விட்டு நான் இறங்கி பக்கத்தில் வந்தேன். நான் பொம்பளை தோல்ல பிடிச்சோன்னுண்டா தேமாமன் தோல் வீடியோ கார சிப்பிலி ஆடி விடுவோம். என்ன சில்லுக்கு பிடிச்சி ஆளுக்கு பிடிச்சி
ஆனால் வித்தியாசமாக தான் இருக்குமே ஐயா. காலை 9 மணிக்கு போனால் கிட்டத்தான சித்தங்கனி 9 மணிக்கு போனால் 11 மணிக்கு விட்டுட்டுனா 15,000 வந்துச்சு. இல்லை அது சும்மா சாதாரணமாக சொல்லி போட்டு போகலாம், மாட்டை கவனிக்கணும், இது சாதாரணமானதல்ல. இது பயப்பட்டார், வெளிநாட்டிலேருந்து வந்தார் மாமன். அதை நான் கேட்போம்னு பார்த்தேன். எங்கண்ட மாடு பழகிட்டு வெறிச்சியில் நீங்கள் வடியும் கொடுத்து போடலாம். காலுக்கு மூளை 6 பக்கத்துலேருந்து அடிக்கலாம். ஏன்னா கோயிலுக்கு மஞ்சள் முழுக்க போய் பழக்கம் அதிலாவே குழப்படியேன். இப்போ முந்தியண்டாயே அது நல்லா பழக்கப்பட்டிருக்கும். இது எப்போதாவது இருந்துட்டு போய்க்க அச்சம் இருக்கு மக்களுக்கு. வயலுக்கு போட்டுறாங்க. அப்போ நீங்கள் எதிர்காலத்தில் யாராவது திருமண நிகழ்வு நடத்தும் போது மாட்டு வண்டியில் பொம்பளை அழைச்சி மாட்டு வண்டியில் மாப்பிள்ளை அழைச்சி கொண்டு போய் அது ஒரு வித்தியாசமான பதிவாக மேற்கொள்ள விரும்பினா அந்த அந்த நிகழ்வு வந்து எப்போவுமே இருக்கும். என்ன ஒரு 50 ஆண்டு கழித்தும் இப்போ வந்து பேர பிள்ளைகள் எடுத்து பார்க்குறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்னு சொன்னால் கொஞ்சம் வித்தியாசமாக செய்யுது. எல்லாரும் மகளுந்து கார் பிடிக்கிறத விட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குமென்றது என்னுடைய கருத்து. ஆனால் பாதுகாப்பு முக்கியம். இப்போ பாதுகாப்பு சரி சரி ஐயாவோட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த காணொலியை பார்த்துட்டு யாராவது தொடர்பு கொண்டு அப்படி திருமண நிகழ்வு செய்தால் எனக்கு சொல்லுங்க. நானும் வந்து யூடியூப்பில் காணொலி என்ன அது எனக்கு பார்க்கணும் போல இருக்குது. கல்யாணம் விட ஒன்று நடக்க சரி சரி பரவாயில்ல. நான் ஏன்னா கல்யாணம் நடந்தா அப்படி நடந்தா மாட்டு வண்டியில் சொல்லுங்க. 076 15 39 785 என்ன பேர் சொன்னீங்க? எனக்கு கேட்குமே. நான் வீட்டை சொல்லியிருக்கேன், ஒருவேளை நான் கல்யாணம் நடந்தால் தமிழில் தான் மந்திரம் சொல்லணுமெண்டு, இல்லாடி ஐயரே தேவையில்லைன்னு சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி போண்டு சேர்த்து கிடக்கு மாட்டு வண்டியில் அம்மா சொல்லுவா இப்போ டே உனா கல்யாணமே நடக்காதுண்டு இப்படி விதிமுறைகளை கூட்டிகிட்டு போகிறதால. ஆனால் உண்மையிலேயே இது வித்தியாசமாக இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் இப்படி தான் மாட்டு வண்டியில் தான் திருமண நிகழ்வு நடந்திருக்கும். அந்த நினைவுக்கு நாங்கள் ஒரு போகணும்னா இதை செய்து பார்க்கணும். பழமையா சேவாரி வண்டியில் ஏற்றுறா இதெல்லாம் பெரிய வண்டியில் ஏற்றுறா இதெல்லாம் மற்ற அந்த வில்லு வண்டியில் இருக்கு. வில்லு வண்டியோட சங்கரத்தில் ஒரு படியும் சரி சரி அது சரி நேரம் போட்டுருவாரு. நீ இதை மாதிரி நீங்க செய்து வீட்டை கொண்டே விட போறீங்கன்னா 1.5 லட்சம் நல்ல வடிவா செய்யறதா புதுசு செய்வீரம் உண்டு சரியா 1.5 லட்சம். சேவாரி வண்டி 2.25 இப்போ ஒரு புது வண்டியில் கொஞ்ச நாளைக்கு முதல்ல கொண்டு போனேன் வவுனியா சேப்பண்ட நினைவுக்கு கொண்டே கோட்டி போகல கார் விட்ட மாதிரி வண்டியில் விட்டுக்கிறாங்க. வித்தியாசமாக இருக்கும். இந்த பெரிய வீடு கட்டி போட்டு இதை கொண்டே முன்னுக்கு விட்டு விட்டா நல்லா இருக்கும். இந்த பழம் சில்லுகள் கொண்டு எல்லாம் வலிச்சு வாணிச்சு அடிச்சு பெயிண்ட் அடிச்சு வைக்கணும் வடிவுக்கு வீட்டுக்கு முன்னுக்கு. இல்லை நீங்கள் இப்போ சொல்கிறீங்களா 1.5 லட்சம் அது இவர்களுக்கண்டே புதுசா முதல்ல இருந்து செய்யறதா இல்லை ஏற்கனவே இருந்ததை திருத்தி தருவீங்க? இல்லை புதுசாக செய்து தருவீங்க. 1.5 லட்சம் திருத்தி தரண்டா குறைய எடுக்கலாம். இப்போ இதில் கொண்டு குறைவான வண்டியில் எடுக்கலாம். ஒரு 40,000 ரூபாய்க்கு எடுத்து பெயிண்ட் எல்லாம் நீங்கள் அடிச்சு கிடிச்சு போவோம் உங்களுக்கு ₹1 முடியும். அதுதானே அது பார்க்க புதுசாகவே செய்து ஆசாரி மாதிரி கூலி கூட இப்போ இந்தி அப்படி இல்லை. இப்போ ஆச்சரியமாக கூலி கூடினதால அதான் பிரச்சனை. இல்லடா கொஞ்சம் காசுக்கு கொண்டு போகலாம். இப்போ இதில் நிற்கிற மாடு என்ன விலை? இது ஒரு நாங்கள் 2.30 கொண்டு வந்தாங்க கண்டு இப்போ பல்லு விட்டாச்சு. ரெண்டும் சேர்த்த சோடியா? இல்லை அது ஒன்று 30. இல்லை நாங்கள் இருக்கிற இது சோடியாண்டு இது இல்லை இது உங்களுக்கு வித்தி அதில் சோடி செவாரிகளை கொண்டு போனோம். இல்லை ஒரு மாடு தான் 2 4.5 லட்சமாக கொண்டு வந்தேன் சோடியா. அப்போ அதை 2.30 கொண்டு போனோம் சோடியா செவாரிகளுக்கு. சரி அப்போ அது தனியாக தான் விட்டேன். அது ஒருக்கா நாங்கள் இங்கே வவுனியாவுக்கு போய்க்க மாடு வந்து வண்டியில் நிற்க மாட்டேன்ட்டு போட்டுச்சுது. அது சவாரி மாடு இல்லை. அவருக்கு இதை காணொலி போட்டால் நீங்கள் உங்களை தொடர்பு கொண்டா நீங்கள் அது வேண்டி கொடுப்பீங்க தானே மாடு? அது பழக்கம். இது எவ்வளோ காலத்துக்கு இன்னும் அப்படியே இது பழம் கண்டு எவ்வளோ காலத்துக்கு இப்படி நிற்கும்? ஒரு 15 வருஷம் வச்சுக்கலாம். சரி சரி திருவண்ணாமலை கண்டு அங்கால நிற்கிற இப்போ தான் வாங்கியிருக்கு. அது முல்லைத்தீவு மாடு. முல்லைத்தீவு திருவோணமலை முல்லைத்தீவு. அப்போ மட்டக்களப்பு அம்பாறை அங்கேயும் போய் எடுக்கலாம். எல்லாம் எடுக்கணும். என்ன இருக்கு ஒரு பட்டி தொடர்பாவன்னா அந்த பட்டி அந்த பட்டி பேர் எழுதி வச்சுப்பான். சரி எங்களுடைய பெருசுகள் பாவண்ணா பட்டி அப்படின்னா அது தொடர்பாவன்னா கொஞ்சம் கடன் வேகமான ஆட்டம். சரி 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 வடக்கன் நல்ல சுத்த வடக்கன் விட்டும் கொம்போடு இவையெல்லாம் சின்ன பொம்பு. பழைய காலத்துக்கு போகிறோம் ஒரு 80-85க்கு முன்ன போய் பார்க்க அப்போயே மகள் வந்து எல்லாம் வந்துடுது. ஆனால் அது நல்லா முன்னுக்கு போனால் மாட்டு வண்டியில் தான் வரிசைக்கு போகிறது. யோசிச்சு பாருங்க, ஒரு 100-150 மாட்டு வண்டியில் போகும். உண்மையாக ஒரு குடும்பமாக மாட்டு வண்டியில் போவார்கள். இதே மாதிரி பண்ணாகத்தில் நிறைய பேர் இப்படி வச்சிருந்த வேலை நீங்கள் இப்போ எல்லாம் வெளிநாடு அண்ணில் எத்தனை பேர் இப்படி வச்சிருந்துருப்பீங்க மாட்டு வண்டியில் சவாரிக்கு? எல்லாரும் கமக்காரர் வீட்டுக்கு வீட்டு நிற்கும் மண்டல் மாடு. இப்போ எல்லாம் வெளிநாட்டு போனது பிறகு இது அற்காட்டு போச்சு. இப்போ நாங்கள் இதில் இங்கே நான் ஒரு ஆள் வச்சுக்கிறேன், அதில் சிவமணி ஒரு ஆள் வச்சுக்கிறேன். இப்போ 2 பேர் தான். முன்னம் என்னென்ன தேவைக்காக வச்சிருப்பேன்? எங்களோட சொந்த வயல் உழுவுறதுக்காண்டி. சரி மக்களே, நாங்கள் இதை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். இந்த பண்ணாகமண்ட ஊரில் அந்த ஐயா சொன்ன மாதிரி முதல் அந்த நுழைவாயில் இருக்கிற கூரை அமைப்பு அதிகமாக பல வீடுகளில் இருந்திருக்கு. நாங்கள் இன்றைக்கு கூட நிறைய வீடுகளில் பார்த்துருக்குறோம். ஏன்னா மழைக்கு
உடனே வந்து அதில் ஒதுங்கி நின்று பார்த்துட்டு போகிற மாதிரி. அதே மாதிரி இங்கே நிறைய மாட்டு வண்டில்கள் இருந்திருக்கு. தொழில் வந்து கமத்தொழில், அதுக்கு மாட்டு வண்டில் தேவைப்படும். முந்தி உழுவுறதெல்லாம் அதால் தான், அப்போ அது தேவைப்பட்டிருக்கும். அதால் இங்கே இந்த இரண்டுமே கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்குது. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்ட்டா, இதில் போகிற தம்பியாக்களை பார்க்க போகிறோம் பாருங்க. சரி, நாங்கள் இனி அங்கால போவோம். நாங்கள் இப்போ பிரதான வீதிக்கு போவோம். இப்போ இந்த காணொலியில் இருந்து விடைபெற போகிறேன். இந்த பன்னாகத்துக்கு வரும்போது ஒரு அண்ணா வந்து பாதையில் நின்றார். அப்போ பன்னாகத்துக்கு எதால் போகிறேன்னு கேட்க, பிரதான வீதியால் போகலாம்ன்றது தெரியும், இருந்தாலும் அந்த எதுலேருந்து தொடங்குதுன்றதுக்காக ஒரு அண்ணாவுக்கு கேட்டேன், எவ்வளோ இதுலேருந்து போகிறது இது வரைக்கும் பன்னாகம்னு கேட்க, அவர் சொல்ல தொடங்க பக்கத்தில் ஒரு ஆள் வந்து இந்த பக்கத்தால் வந்து ஒன்று சொல்ல தொடங்கினார். சரி, ஆக்கள் ஒரு 4 பேர் வரும். 4 பேருக்கும் சரியா 3 பேர் என்ன 1 2 3 பேர் 3 பேரும் சரியான மந்தத்தில் நின்றார்கள். எங்களுக்கு அந்த முகவரி சொல்லி சொல்லி ஐயோ பண்ணாக வேண்டிய எடுக்காட்டியும் பரவாயில்ல வீட்டை போவோம் என்ற அளவுக்கு மனது வந்தது. என்னென்னா ஒரு ஆள் சொல்ல மற்றவர் அந்த கதையை சொல்கிறாரு. இப்படியே நீ போனேன்டா அதால் அப்படி போனேன், அதால் இப்படி போ சரியா இதால் போ அப்படின்னு சொல்ல, அங்கால அவர் சொல்கிறார், டேய் நீ பேசாமல் இருறா, நீ பேசாடுறா, நான் சொல்கிறேன் அப்படின்னு போட்டு சத்தியமா அம்மா சத்தியமா அப்பா சத்தியமா இந்த 3 பேர் எங்களுக்கு முகவரி சொல்லி எங்களை திணற வச்சுட்டார்கள். அவர்கள்ட்ட இருந்து தப்பிச்சு வரக்கு ஒரு 3-4 நிமிடம் எங்களுக்கு எடுத்தது. முகவரியை சொன்னால் இதால் போங்கன்னு சொன்னால் முடிஞ்சிருக்கும். ஆனால் எங்களுக்கு 3-4 நிமிடம் எடுத்தது அவர்களோட கதைச்சு தப்பிச்சு வரதுக்கு. எனவே இதை இந்த காணொலியில் உங்களுக்கு பகிர்ந்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.